வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்டமாக சில தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் மக்களின் நலனை காக்கும் வகையில் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாயும், மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு நிவாரணத் தொகை 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், தைப்பொங்கலை ஒட்டி பொங்கல் தொகுப்புடன் ஆண்டுதோறும் 1000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 450 யூனிட்டாக உயர்த்தப்படும் என்றும், நகர பகுதிகளில் நடைபாதையில் வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்தார். மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நுழைவு வாயிலை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வந்தார். பின்னர் விமான நிலையத்தில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுகவினர் சால்வை மற்றும் பூக்கொத்து வழங்கி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் தூத்துக்குடியிலிருந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன் புதுச்சேரி காவல்துறையில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது IAS மற்றும் BCS அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி புதுச்சேரி ஏனாம் மண்டல அதிகாரியாக உள்ள IAS அதிகாரி அங்கித்குமார் மாஹி மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குநர் சிவராஜ் மீனா ஏனாம் மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். BCS அதிகாரி அமன் சர்மாவிற்கு தற்போது கவனிக்கும் போக்குவரத்து ஆணையர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் பொறுப்புகளுடன் சுதேசி பாரதி மில் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தீய சக்தி திமுக மக்கள் விரோத ஆட்சியை முறியடிக்க ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்டுள்ளார்கள் என மதுரை KK நகரில் டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரோ ஒரு சில பேர் ஒதுங்கி இருப்பதால் ஒன்றும் நடக்காது என பேசிய அவர், ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் எங்கள் பக்கம் இணைவார்கள் என கருத்து தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அமமுக அதிமுக கட்சியில் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் என்பதால் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு இல்லை என்றும், எங்கள் கட்சிக்கான தொகுதி பங்கீடு உடன்பாட்டை பாஜக மற்றும் அதிமுகவோடு பேசி நல்ல முறையில் நிறைவு செய்வோம் என்றார். காரணம், அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில தமிழ்நாட்டில் அமையணும். இந்த மக்கள் விரோத கஞ்சா புகழ் திமுக ஆட்சியை, ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, கொலை கொள்ளை பெருகி இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை
இன்னும் சொல்ல போனால் பெண்கள் உட்பட யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக ஆட்சியை முடிவில் கொண்டு வர நாங்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்திருக்கிறோம். பெரியகுளம் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் டி. கள்ளிப்பட்டி காளியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் தனது சித்தப்பா மகன் ராஜபாண்டி என்பவருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த மர்ம நபர்கள் 2 மீதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு வீட்டின் கதவை வெளியே தாளிட்டு தப்பி சென்றனர். இந்நிலையில் இளைஞர்களின் அலறல் சப்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் 2 பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் 2 பேரும் தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் தென்கரை காவல் நிலைய போலீசார் இளைஞர்கள் மீது தீ வைத்த மர்ம நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்திரக்குடி அருகே தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை எம்எல்ஏ முருகேசன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் வாகனம் வழக்கம் போல் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்த போது மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் பின்னால் வந்த லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த மாணவர்கள், ஆசிரியர்கள், வாகன ஓட்டுநர் என 48 பேர் காயமடைந்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்து குறித்த தகவலின் பேரில் மருத்துவமனை வந்த சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் காயமடைந்த மாணவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவர்களிடம் காயமடைந்த மாணவர்களுக்கு விரைந்து சிகிச்சை அளிக்குமாறு வலியுறுத்தினர். 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஹெட் இன்ஜுரி இருந்துச்சு. சிடி ஸ்கேன் எடுத்துட்டோம், அது நார்மல் தான் இருக்கு. ஸோ எவ்ரிபடி இஸ் நார்மல். ஸோ ஒரு 3 அடல்ட் இருந்தாங்க, ஒரு டிரைவர் 2 டீச்சர். தேர் ஆல்சோ ஒரு மைனர் இன்ஜுரிஸ் ஆங்க. மக்கள் திரையரங்குகளுக்கு சென்று சிறிய திரைப்படங்களை பார்த்து ஆதரவு அளிக்க வேண்டும் என கோவையில் நடிகர் புகழ் கேட்டுக்கொண்டார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற தனியார் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழாவில் தனியார் தொலைக்காட்சி மூலம் பிரபலமான புகழ் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சினிமா, OTT மற்றும் தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து மக்கள் திரையரங்குகளுக்கு சென்று சிறிய திரைப்படங்களை பார்த்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், OTT தளம் காரணமாக திரையரங்கில் வெளியாகும் படத்தின் மீதான மக்களின் ஆர்வம் குறைந்துவிட்டது என்றும், OTT ரிலீஸ் தேதியை அறிவிப்பதை தள்ளி வைத்தால் திரையரங்குகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் ஹீரோவாக வேண்டும் என்பது தனது ஆசை கிடையாது என்று கூறிய அவர், நல்ல கதைகளில் நடிக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று தெரிவித்தார். சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து படம் வந்துச்சுனாக்கா OTT அப்படின்ற தளம் கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே தியேட்டரில் பார்க்கணுன்ற கட்டாயம் இருந்தது. எப்பயாச்சும் KTVயில் போடுவாங்க, அப்போ பார்த்துக்கலான்றலாம் கிடையாது. இப்போ OTT அப்படின்னு வந்ததுனால இப்போ முன்னாடியே அறிவிச்சிடுறாங்க, இத்தனாம் தேதி படம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படி வருதுன்னு சொன்னப்போ எல்லாருமே சரி ஓகே, அதான் அந்த 26 வருது 23 வருது நம்ம OTTயில் பார்த்தோன்னா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.